நபீல் வியூஸ் திரை விமர்சனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எஸ்.ஆர். பிரபு மற்றும் எஸ்.ஆர். பிரகாஷ் பாபு தயாரிப்புல ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்துல சூர்யாவுடைய நடிப்புல வெளிவந்திருக்கிற கருப்பு திரைப்படம். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. நபீல் வியூஸ் திரை விமர்சனம் அப்படின்றது முழுக்க முழுக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லப்படுற ரிவ்யூ தான். என்னுடைய இந்த விமர்சனம் பலருக்கு சரின்னு தோணலாம், சிலருக்கு தவறுன்னு தோணலாம். இது என்னுடைய கருத்தை உங்ககிட்ட திணிக்கிற முயற்சி இல்லை. ஐ ஜஸ்ட் ஷேர் மை தாட்ஸ். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு முடியாத தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வராரு இந்திரன்ஸ். மகளுடைய ஆபரேஷன் செலவுக்காக பணமா இல்லாம 60 சவரன் நகையா கொண்டு வராரு. சென்னையில இறங்கின அதிகாலையிலேயே நடந்த வழிப்பறையில நகையை பறி கொடுத்துறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அடுத்த நாளே அந்த நகையை பறிமுதல் செஞ்சு குற்றவாளியை கைது பண்ணிடுறாங்க. ரெக்கவர் பண்ண நகையில 15 சவரன் நகை குறையுது. அதை கேட்க போக அவமானப்படுத்தப்படுறாரு. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைச்சு வாங்க போக ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்களே ஒரு அட்வொகேட்டையும் ரெஃபர் பண்றாங்க. அவர் யாருன்னா, அந்த கோர்ட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிக்கிற பி.கே. என்கிற பேபி கண்ணன். அவர்கிட்ட மாட்டி சிக்கி சீரழிகிற அந்த அப்பா கோர்ட் காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிற கருப்பண்ணசாமியை வேண்டிக்க வராரு கருப்புன்ற சூர்யா. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாதா? பார்த்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். அவர் அந்த அப்பாவையும் பொண்ணையும் காப்பாத்தினாரா, அந்த பேபி கண்ணனுடைய கொட்டத்தை அடக்குனாரான்றதுதான் கதை. கதைன்னு பார்த்தா 90s வந்த ராமநாராயணன் படங்களுடைய ஒன்லைன் தான். வில்லன் அவனால பாதிக்கப்படுற அப்பாவி, வில்லன்களை அழிச்சு அப்பாவிகளை காப்பாத்துற சாமின்னு பழக்கப்பட்ட கதை தான். கதை பழசா இருந்தாலும் ஒரு சாமி படத்துக்குள்ள ஒரு கோர்ட் ரூம் டிராமான்றது புதுசுதான். அதே மாதிரி சூப்பர் பவர் சாமியால என்ன வேணா செஞ்சிட முடியும். உன்னுடைய பவர் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன ஜெயிச்சு காட்டு பார்க்கலான்ற வில்லனுடைய சவால், அதை ஏத்துக்கிற சாமின்னு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். கருப்பசாமியா நடிகர் சூர்யா, அட்வொகேட்டா வர்ற பேபி கண்ணன் கதாபாத்திரத்துல ஆர்.ஜே. பாலாஜி, அட்வொகேட் பிரீத்தியா த்ரிஷா, ஜட்ஜா வர்ற நட்டி, பொண்ணோட அப்பாவா மலையாள நடிகன் இந்திரன்ஸ், மகள் பினுவா அனகாமாயா நடிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா வழக்கம் போலவே நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா விவசாயத்துக்கு பயன்படாம கடல்ல கலந்த நதி மாதிரி இந்த படத்துக்கு சூர்யாவுடைய உழைப்பெல்லாம் வீணா போச்சுன்னு தான் சொல்லணும். த்ரிஷாவுடைய கேரக்டரை தனியா வெட்டி எடுத்திருந்தா கூட படத்தோடைய திரைக்கதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்திருக்காது. ஆரம்ப காட்சிகள்ல நம்மள உட்கார வைக்கிறது பினுவோடைய அப்பாவா வர்ற இந்திரன்ஸ் கேரக்டரும் பி.கேவா வர்ற ஆர்.ஜே. பாலாஜியும் அந்த கோர்ட் சீனும் தான். வேற சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ செகண்ட் ஹாஃப்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பிரேக் பிடிக்காத காரை ஓட்டவே தெரியாதவன் ஹைவேல ஓட்டின மாதிரி அதகலம் ரணகலம். மனுஷனால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது, கடவுளால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பாட்டிலுக்கு 10 ரூபாய், லியோ காஃபி, இளையராஜாவை வம்புக்கு இழுத்தது அப்படின்னு எங்கெங்கயோ போய் எப்படா எண்டு கார்டு போடுவாங்கன்னு காத்திருந்து போட்டுத்தாங்கன்னு ஏந்திரிச்சா அதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு படம். சாமின்னு தெரிஞ்சும் அது கூட சண்டை போடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்கிறாரு நட்டி. அது டைரக்டர் காதுல விடுற மாதிரி பேசியிருந்தா குத்து உயிர் கொலை உயிரா அடி வாங்கி சாகாம நிறைய பேர் பொழைச்சு வந்திருப்பாங்க. மியூசிக் சாய் அபேக்கர். செகண்ட் ஹாஃப்ல வர்ற அந்த சாமி பாட்டு நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஆடியன்ஸை கட்டி போட்டிருந்ததுன்னு சொல்லலாம். அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபி பண்ண சாண்டி மாஸ்டர் ரியலி சூப்பர். என்னுடைய பார்வையில இந்த படத்தை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, நிறைகள் குறைவு, குறைகள் நிறைய. இந்த படத்துக்கு நான் மதிப்பெண் போட்டா கருப்புசாமி கண்ணை குத்திருன்றதுனால மீண்டும் வேறொரு திரை விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி.